அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. 2025 அதாவது இந்த வருஷத்துக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டு அதற்கான மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3 வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இப்போ இதற்கான நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட நமக்கு 32,500 பிளஸ் வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகேங்களா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்து அதுக்கு மேல வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின தகவலும் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் அப்ளை பண்றது ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, அதை பத்தின முழு தகவலும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து யாருக்கு இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை, சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் யாருக்கு இந்த வேலையில முன்னுரிமை கொடுக்க போறாங்க, அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. அதுதான் இதுல ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்டே. எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஈஸியா வந்து இந்த வேலையை வாங்கிக்க முடியும். உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய வேலையில இதுவும் ஒண்ணுங்க. சோ சரிங்களா? ஸோ இதை பத்தின தகவல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஓகேங்களா என்ன மார்க் இருந்தா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், மேக்ஸிமம் என்ன மார்க் இருந்தா இந்த வேலை கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும், ஸோ எந்த மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த மார்க்கை சூஸ் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போதான் நம்ம வந்திருக்கோம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் 32,500 போஸ்ட் பிளஸ் 10ஆம் வகுப்பு மினிமம் படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய அஞ்சல் துறையில இருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் நேம், இந்த ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்திய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நமக்கு டோட்டலா 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஜிடிஎஸ், அதாவது ஜிடிஎஸ்னா கிராமின் டக் சேவக், அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 3 விதமான போஸ்டிங்ல இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து லெட்டர் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, லெட்டர் வந்து கொரியர் வந்து கொடுத்துட்டு போவாங்க கையெழுத்து வாங்கிட்டு இல்லையா, அவங்க பேர் தான் வந்து ஜிடிஎஸ் சொல்லுவாங்க, அதாவது கிராமின் டக் சேவாக். ஓகேங்களா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த போஸ்டிங் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். சோ 3 போஸ்டிங் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இதுல வந்து எனக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற அனைவருமே ஓகேங்களா. சோ அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றவங்க நீங்க ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 480 490 மார்க் எடுத்திருக்கவங்க கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சோ இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து எனக்கு வந்து அரசு வேலை வேணும், நான் நிறைய மார்க் தான் எடுத்திருக்கிறேன், 480 490 தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து
பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 போஸ்டிங்ல நீங்க எந்த போஸ்டிங் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு அரசு வேலைக்கு வேணும் அப்படின்ற கட்டாயம் வேணுன்றவங்க நீங்க ஜிடிஎஸ் போஸ்டிங், அதாவது கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை தான் சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததா டோட்டல் போஸ்ட். ஓகேங்களா? டோட்டல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 32,500 பிளஸ் வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்டிங்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததான் வந்து அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஸோ அதுல வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததா அப்ளை பண்றத பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல இன்னொரு சந்தேகம் எப்படி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்குமா? இல்ல வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இதற்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது. வெறும் மார்க் மட்டுமே வச்சு போடுவாங்க. இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு பெருசா முக்கியத்துவம் தர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி வந்து நான் ஏற்கனவே வேலை பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணலாமா? இல்ல வந்து நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அதே மாரி நான் வந்து படிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்ட்ட வந்து 10வது சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா, நீங்களும் கட்டாயம் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைன்றது பெருசா யாருக்கும் கிடையாதுங்க. சரிங்களா? இதுல உங்க 10வது மார்க் மட்டுமே மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளவுதான் வந்து ஈஸியான வேலை தான் உங்களுக்கு இருக்கும். ப்ராசஸும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து சேலரி. இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பெர் மந்த்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, பர் மந்த் சேலரி வந்து 10,000த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ அதற்கு மேல போக போக உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சேலரிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 80,000 90,000 வரைக்கும் இருக்கும். அது வந்து ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சேலரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆ 5 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வு. அதாவது 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அத தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புல அடுத்ததா நீங்க ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க. ஓபிசி யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஎம் இந்த இந்த கேட்டகரில எல்லாமே ஓபிசி கேண்டிடேட் சூஸ் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே 3 வருஷம் வயது தளர்வு. 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஜெனரல் இப்போ ஓபிசி கேண்டிடேட்ல யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு ரூ. 100 ஃபீஸும், மீதி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூல வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீ தான் அப்ளை பண்றதுக்கு. அப்ளை மெத்தட பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் மெத்தட் தான். அதுல வந்து கிரெடிட் கார்டு மூலியமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம். செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமே கிடையாது. உங்க 10வது மார்க்கை மட்டும் வச்சு வழங்க விடுவாங்க இந்த வேலை. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் வகுப்புங்க. அதற்கு மேல நீங்க 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஈஸியா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சர்டிபிகேட்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அடுத்தது டிசபிலிட்டி சர்டிபிகேட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட், செல்ஃப் கான்ஃபிடென்சி டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட், அடுத்தது வந்து ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட், உங்களுடைய என்ஓசி சர்டிபிகேட், நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இந்த சர்டிபிகேட்லாம் இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதற்காக தான் நோட்டிபிகேஷன் இப்போல இருந்து நம்ம கொடுக்கறது. ஸோ அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ற போது நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.